ஒரு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ருத்ராட்சம். ஜீவாத்மா பரமாத்மான்னு 2 ஆற்றல் உண்டு. இவங்க இப்பவே இந்த பரமாத்மாவோட அடைஞ்சிட்டாங்க, அதோட இது பண்ணிட்டாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா சுருட்டடிப்பாங்க. அவரோட இதுவே ஒரு மாதிரி விகாரமா இருக்கும், ரொம்ப உக்கிரமா இருக்கு. ஈவன் டான்ஸை கேட்டாலே, நண்டம்னு சொல்லக்கூடிய இந்த டான்ஸை கேட்டாலே வேற ஒரு உலகத்துக்கு போயிடும். சிவனோட முழு அருள் கிடைக்கணும் அப்படின்னா சராசரியான மனுஷங்க என்ன பண்ணணும்? சிவ 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 அப்படின்னு சொல்லும்போது சிவ சிவ அப்படிங்கிறது நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா வசி வசின்னு வரும். சிவ 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 வசி வசி சிவ 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 வசி வசி வசி. கடம், மிருதங்கம், தவிழ் இதெல்லாமே பிரமாதமா அடிச்சையா, அது சிவனையே அடிச்சேன்னு சொல்ற மாதிரி. சிவனோட ஆலயத்துக்கு போகும்போது இந்த தவறு மட்டும் பண்ணிடக்கூடாது. 2 வழிபாடு இருக்கு. 2 வழிபாடுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவனை பார்த்துட்டு அப்புறம் அம்பாலை பார்க்கறது. இப்ப நான்லாம் போனேன்னா முதல்ல அம்பாலை பார்த்துட்டு தான் சிவனை பார்ப்பேன். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனந்தேகி, வித்யாந்தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. சிவனுக்கும் ருத்ராட்சிக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன? ருத்ராட்சியை யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க ருத்ராட்சியை போட்டா அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம். இதெல்லாம் உண்மையா, இல்லாட்டி என்னென்ன லிங்க் இருக்கு? ஆக்சுவலா அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிறது சத்தியமான ஒன்று. மனிதராகிய நம்ம யாருமே அசைவம் ஃபர்ஸ்ட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு லாஜிக் இருக்கு. ஓகே ஓகே. ஆனா இன்றைய காலத்துல இது சாப்பிடாத அது சாப்பிடாதுன்னு சொல்றது நம்ம சொன்னாலும் சொல்லனாலும் நடந்துட்டு தான் இருக்கும். அந்த ருத்ராட்சத்துக்குள்ள கௌரி சங்கர் அப்படின்னு ஒரு ருத்ராட்சம் உண்டு. ஓகே. 1-2 பார்க்கலாம், எல்லாமே பார்க்க முடியாது, 1-2 பார்க்கலாம். கௌரி சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ருத்ராட்சம்ல அம்பாலும் சுவாமியும் அடங்கியிருக்கு. ஒரு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ருத்ராட்சம் கௌரி சங்கர். அதே மாதிரி ஏக உத்ராட்சம்னு ஒன்று இருக்கு. ஏகம்னா ஒன்றுன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்துல ஏகம்னா ஒன்றுன்னு அர்த்தம். அந்த ஏக உத்ராட்சத்தை அணியும் போது இவர் விநாயகரோட வழிபாடு, விநாயகரோட விஷயங்கள், விநாயகரோட பவர் இதெல்லாமே கிடைக்கும். ஓகே. 7 முகம் அணையும் போது அம்பாலோட, அதாவது மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும். 6 அணியும் போது பஞ்சாட்சரன் சதாச்சரன் மூக்குக்கு மேல கோபம் கொண்ட சுப்பிரமணிய சுவாமியோட மிகப்பெரிய அனுகிரகம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 4 முகம் அணியும் போது பிரம்மாவோட அனுகிரகம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உண்டு. இந்த ருத்ராட்சத்தை அணிவதனால் நம்மளோட உடல் சூடை தணிக்கும். நல்ல எண்ணங்களுக்கு தாட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அதான்ப்பா. எந்த ஸ்பிரிச்சுவல் எடுத்தாலும் அந்த தாட் ப்ராசஸ். சில பேர் சொல்லுவாங்க, அப்போ நான் ருத்ராட்சத்தை அணிகிறேன், எனக்கு தாட் ப்ராசஸே ஒன்றும் சரியா வரலையே அப்படின்னா, நீ இன்னும் அந்த ருத்ராட்சத்தையே உணரலன்னு அர்த்தம். நீ அணிஞ்சிருக்க அப்படின்ட்டு அந்த ருத்ராட்சத்தையே நீ உணரலன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கும். டேப்லெட் கொடுத்தோன்னே நாளைக்கே சரியாயிடுதா? இல்லை. ஆன்மீகம்ங்கிறது அப்படிதான். ஆன்மாவை அடிக்கடி சொல்லக்கூடியது, ஆன்மாவை மிகைப்படுத்துவது ஆன்மீகம். ஆன்மானா என்ன? உடலுக்குள்ளேயே நம்மளுக்குள்ள இருக்கிறது. நம்ம போட்டிருக்கிற சட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நம்ம உடல். அந்த சட்டை மேல சட்டையை போட்டுட்டு இருக்கோம் நம்ம. உங்களுக்கும் உங்கள் உடலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த ஆன்மாங்கிறது தனி ப்ராசஸ். அந்த ஆன்மா மேல அந்த சட்டை மேல சட்டை போட்டுட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வரும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ருத்ராட்சத்தை அணிய அதோட சுத்தங்கள் இதெல்லாம் தீரும். நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. சாப்பிட்டாங்களா அதை கழட்டி வச்சிருங்க. ஓகே. கழட்டி வச்சுட்டு அடுத்த நாள் காத்தால நல்லா குளிச்சுட்டு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லையா, நான் தெரியாம போட்டுட்டேன் அப்படின்னா திருப்பி
பால்ல உள்ள விட்டு அம்பால வேண்டிட்டு இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லது. திருப்பி தெரியாம பண்ணிட்டாங்களா, திருப்பி பண்ணணும். எதுவுமே வந்து தவறுதல்ங்கிறது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது இல்லையா? தவறுதல்கள் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய அந்த தவறு தெரியாம செய்யற வரைக்கும் 10 தடவை தவறு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சால் தவறு இல்லை. தெரிஞ்சு 10 தடவை தவறு செஞ்சால் அது 10,000 சமத்துக்கு சமானம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு சுத்திகரிச்சு போட்டுக்கலாம். அகோரிகள் ஏன் சிவன் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவங்க தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க? சிவனுக்கும் அகோரிக்கும் என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு? அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தனித்துவமான சிவ ஆற்றல் படைத்த, சிவனை மற்றும் அவங்க குடும்பமா நினைத்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜீவன். இவனை மட்டும் நினைத்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜீவன். அந்த ஜீவன்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லக்கூடிய 2 ஆற்றல் உண்டு தம்பி. இப்போ நம்ம உடம்புக்குள்ள நம்மளோட இந்து கலாச்சார அடிப்படையில ஜீவாத்மா பரமாத்மான்னு 2 ஆற்றல் உண்டு. அந்த ஜீவாத்மா வந்து பிரிவினையும் பரமாத்மா 2 பிரிவினையும் உண்டு. இவங்க இப்பவே சரியா, இப்பவே அந்த பரமாத்மாவோட அடைஞ்சிட்டாங்க. அதோட இது பண்ணிட்டாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா சுருட்டு அடிப்பாங்க. போதைப்பொருள் வஸ்துக்கள்லாம் அவங்களுக்கு உண்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைப்போம் அது ஒரு போதைப்பொருள் வஸ்துன்ட்டு. பட் அவங்க ஏன் அதை பண்றாங்க அப்படின்னா, அந்த போதையிலேயே இருக்கணுமா. நீங்க மெடிடேட் பண்றீங்கல்ல, மெடிடேட் பண்றதும் ஒரு விதத்துல ஒரு லெவலுக்கு மேல ஒரு ஏதோ ஒன்று அப்படியே ஒரு இதுல இருக்க மாதிரி இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல அது நீங்க நடந்தாலும் சரி, படித்தாலும் சரி, என்னோட பேசினாலும் சரி, இங்க வந்து அடிக்கும். பொதுவா நம்மளுக்கே அவங்க அந்த ஆற்றலோட ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தோரணத்துல நோக்கத்துல பார்த்து அந்த ஒரு பாவத்தை கொண்டு போறாங்க. அந்த பாவத்தை கொண்டு போக 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 அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வந்து மனித இதுவே எடுப்பாங்க. அதெல்லாம் காரணம் வந்து அவங்க அந்த சிவனும் நானும் வேறில்லை, அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மினா என்ன? அகம்னா நம்ம உடல், பிரம்மாஸ்மினா என்ன? அதாவது பிரம்மத்தை நம்ம உணர்கிறோம் அப்படிங்கிறது அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மியை நம்ம உடல்ல சேர்றோம் அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்கள யாரும் நம்ம வந்து சொல்றதுக்கு நம்ம தகுதி இல்லை. அதை முதல்ல இங்க சொல்லணும். அவங்க இது பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை செய்யறாங்க பண்றாங்க, இவங்கெல்லாம் இதுவா அப்படின்னு சொல்றதுக்கு முதல்ல நம்மளுக்கு தகுதி இல்லை. அவங்களோட பாதையே வேறு. யோகங்கள்லயே 4-5 யோகங்கள் இருக்கு. சந்நியாச யோகம், ரிஷி யோகம், சித்த யோகம். இது 3மே வெளிப்படும். யோகி பண்ற யோகம் வேறுபடும். இந்த மாதிரி சந்நியாச ரூல்ஸ்ல நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்காமையோ பிரம்மச்சரியத்தை உணர்ந்தோ எதுவுமே இல்லாம இருக்கக்கூடியது சந்நியாச யோகம். ரிஷி யோகம் ஒருத்தனுக்கு ஒட்டி. சித்த யோகம் ரூல்ஸ் இல்லாத ஏதோ மாதிரி இருந்துட்டு அப்புறம் சித்த இதத்தை எப்படி சித்தி ஆகிறது, அதான் சித்த யோகம். யோகம்ங்கிறது யோகி யோகம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். சிவனேன்னு இருக்காங்க பாருங்க. சிவனேன்னு இருந்தா என்ன? ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். நானே சிவனேன்னு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன? எதுலையும் தலையிடாம இருக்கேன்னு அர்த்தம். அதனாலதான் அம்பாளுக்கு சக்தியாகவும் சுவாமிக்கு வந்து சிவனாவும் லிங்க ஸ்வரூபமாகவும் இருக்காரு. அவர் சிவனேன்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவர் தான். அதனால அவருக்கு அந்த பேர். பிரதோஷம், சனி பிரதோஷம் சிவனுக்கு ஏன் ரொம்ப உகந்த நாளா இருக்குது? அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து அப்படின்னாலே பிரசாதம்னு சொல்றோம்ல, பிரசாதம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து பிரசாதம்னா என்ன? மிகப்பெரிய அருள் நிறைந்த சாதம். புரியுற மாதிரி சொன்னா, சுவாமியோட மிகப்பெரிய அருள் நிறைந்த சாதம். அதனாலதான் அது பிரசாதம். அதே மாதிரி பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் போது அதோட சுவாமியோட ஒரு மிகப்பெரிய அனுகிரகம் நிறைந்த தோஷங்களை நீக்கு வரக்கூடிய ஒரு பிரதோஷ காலம். அதாவது அஷ்டமனம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நாள் அஷ்டமனம் ஆகிறதுக்கு முன்னாடி 4லேருந்து 6 வரக்கூடிய ஒரு நாள் தான் பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாவே டெய்லி அந்த 4-2 6 இது திரையோதசி திதியில வரக்கூடிய நாள்ல நம்ம வந்து அந்த பிரதோஷ காலத்தை நீ செய்யும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய அருள் நிறைந்த தோஷங்கள் நீக்கி நம்மளுக்கு அருள் வந்து எல்லாம் வல்ல இறைவனால் நல்ல எண்ணங்களையும் நல்ல ஆற்றலையும் நல்ல ஒரு
ஒரு எப்படி சொல்கிறது, வேலை கிடைக்கலனா வேலையும், தான் திருமணம் ஆகலைன்னா திருமணத்தையும், இந்த மாதிரி ஒவ்வொரு தடைகளையும் நீக்குவது அப்படிங்கிறது தான் இது. சரி, இப்போது இதெல்லாம் நான் பண்ணுறேங்க, எனக்கு ஒரு 21 வாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன், 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அது உங்களுக்கான நேரம் வரும்போது கிடைக்கும். யூ ஜஸ்ட் வெயிட். இப்போ எனக்கே மேரேஜ் ஆகலை, அதுக்காக சுவாமியை குறை சொல்ல முடியுமா? நடக்கலைன்னா அது நம்ம கிடையாது, நடத்தி வைப்பதுன்னா அது அவர் தான். ஓகே, இது நம்ம உணரணும். நடக்கலைன்னா அவர் காரணம் கிடையாது, உன் கர்மா காரணம். நடந்ததுன்னா அவர் அனுகிரகம். ஒரு கோயிலுக்கு போறதுலே ஒரு வார்த்தை ஒண்ணு உண்டு, அவன் அருளாலே அவன் தான் வணங்கி. கரெக்டா? அவன் இல்லைன்னா அவனோட கிட்டக்கே போக முடியாது. அதனால அந்த இப்போ எல்லா கடவுளுக்கும் வந்து ஒவ்வொரு சக்தி இருக்குது, எல்லாருமே வந்து மனசாரத வேண்டி வணங்குவாங்க. ஆனா சிவனுக்கு மட்டும் ஏன் பயங்கரமான சக்தி இருக்குது, அவரோட சக்திக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க. முதல் கடவுள், உலகத்தை சிந்த பண்ணவர், உண்டாக்கினவர். ரெண்டாவது அவரின் பாதி அம்பாள் சக்தி இல்லையா? அதனால சிவன் அருளாலே, சிவன் அருள்ல ஏன் அது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் உருவம் இல்லை, நம்ம ஒரு லிங்கமா வெளிப்பட்டு அது உருவமா நம்ம வந்து மனசார நினைச்சுக்கிட்டு நம்ம அவரை வேண்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாழ்ந்தது. என்னைக்குமே உருவம் இல்லாதது, உருவமா நினைக்கக்கூடியது, இதுக்கெல்லாம் பவர் ஜாஸ்தி உருவமுட. ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது இல்லையா? லிங்கம் இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு சொரூபம் கிடையாது, அந்த சொரூபமா நம்ம நினைக்கப்படுகிறோம். ஆனா அம்பாள் அப்படி கிடையாது. அவள் பேர் வந்து வடிவுடையம்மன், கொடியுடையம்மன், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா அவருக்கு அப்படி கிடையாது, அவர் எல்லா ரூபத்திலையும் லிங்கமா தான் இருக்கார். அதுக்கு என்ன, நம்ம தான் அதுக்கு அவருக்கு பேர் வைக்கிறோம். சந்திரமௌலீஸ்வரர், அர்த்தநாதீஸ்வரர், இந்த மாதிரி வைத்தீஸ்வரர், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம அவருக்கு வைக்கிறோம். ஆனா எல்லா சிவனும் பார்த்தா எல்லாரும் ஒன்று நீட்டிட்டு இருக்கோம், ஒன்று கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். ஆனால் பெரிய வித்தியாசம் அவர்கிட்ட இருக்காது. அதுக்கு காரணம் வந்து அவர் அவ்வளோ ஆற்றல் படைக்கும் அதிகம். அதாவது என்னைக்கு ஒரு ரூபமாக நம்ம இல்லையோ, நம்ம லாஸ்ட் காலத்தில் போனோன்னு என்ன சொல்லுவோம், டெத்துன்னும், செத்து போயிட்டானோ. இது ரெண்டுமே தப்பான வார்த்தை. இறைவன் அடி சேர்ந்தார் அதுதான் சொல்லணும். அவங்க வேற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க, திருப்பி பிறப்பு எடுப்பதும் எடுக்காம போவதும் அந்த ஆத்மாவின் கணக்குப்படி ஆண்டவன் கொடுப்பது. நம்ம முடிஞ்சிடுதுன்னு சொல்றதுக்கு நம்ம யார்? அதனால இந்த காலத்துல மனுஷங்களே சொல்றாங்க, கடவுளை சொல்றதுக்கு என்ன? அதனால என்ன சொல்லணும் அப்படின்னா, இறைவன் அடி சேர்ந்தார் தமிழ்ல. அதனால அப்படி சொல்லி அதை பண்ணும்போது சுவாமி வந்து அனுகிரகித்து அந்த கணக்கை முடிக்கிறதுங்கிறது ஒரு இது இருக்கு. இதுல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் வந்து உள்ள இருந்து இப்படி அர்த்தநாதீஸ்வரரா இருந்து சுவாமி வந்து அனுகிரகித்து பண்ணிடுறதுனால அதுக்கு வந்து அவர் பவர் அதிகம். ரூபம் இல்லாதனால் பவர் அதிகம். சிவனோட முழு அருள் கிடைக்கணும் அப்படின்னா சராசரியான மனுஷங்க என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நமசிவாயன்னு சொன்னாலே போதும், வேற எதுவுமே தேவை. ஓகே, ஜஸ்ட் நமசிவாய. அதுக்கு மேல என்னால தமிழ் படிக்க முடியும்னா சிவபுராணம் படிங்க. நமச்சிவாய வாழ்க நானந்தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க படிங்க, நல்லா இருக்கும். அது முடிஞ்சா படிங்க. ஏன்னா ஸ்லோகங்கள் சொல்லுங்க. மகாதேவம் மகேஷானம் மகேஸ்வர உமாபதி மகாசேன குருப்பந்தே மகா பய நிவாரணம். அதுக்கு மேல என்ன வேணும்? உலகத்துல பயம் இல்லைன்னா போதும்ல, கண்டிப்பா வேற என்ன வேணும்? அதனால அது வேணுங்க. இது எல்லாம் எதுவுமே சொல்ல முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப இதெல்லாம் படிக்க முடியல, ஜஸ்ட் நமச்சிவாய சொல்லுங்க. அதே மாதிரி இதுல இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, நான் சொல்லிட்டே இருக்கும்போது இது நினைச்சேன். சிவனை வந்து மெடிடேட் பண்றது அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நான் என்னவோ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா சிவன் ஆற்றலை எப்படி இது பண்றது? சிம்பிளா சொல்றேன், ரொம்ப பெருசா சொல்லணும்னா இட்ஸ் எல்லாம் அதுல நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதனால அது சிம்பிளா சொல்றேன். மூச்சை நல்லா இழுத்துக்கணும் ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு 3 தடவை, அதுக்கப்புறம் லெஃப்ட் இந்த ஒரு 3 தடவை. இது சிம்பிளா இது பண்றது. அதுக்கப்புறம் நம்மள மனசுல இப்படி ஏதோ ஒரு முத்ரா, எச்சின் முத்ராவோ உங்களுக்கு தெரிஞ்ச முத்ராவை வச்சுக்கிட்டு
அப்படியே மனசுல அப்படியே ஒரு 2 நிமிஷம் உங்க பிரீத்தை மட்டும், உடல்லாம் யோசிக்க கூடாது, ஓகே. பிரீத்தை மட்டும் யோசிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த சிவா இருக்குல்ல, நமச்சிவாய கூட வேண்டாம், ம். சிவ 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 அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற அந்த இது அப்படியே உள்ள இறங்கி மூலாதாரத்தை டச் பண்ணி உங்களை அனைத்து இருங்களுக்கும் பிரகாசமாகும். ஓகே. இது உணரணும். ம். உணர்ந்தால் கிட்டும், கிடைக்கும். ஓகே. கடைசி கேள்வி, சிவன் பக்தர்களுக்கு சிவன் கனவுல வந்தா என்ன அர்த்தம்? அவங்களோட அனைத்து தோஷங்களும் நீக்கப்பட்டு மனம் சுத்தமாகி அவங்களுக்கு எல்லாம் தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே. அவங்க முன்னாடி ஒரு லாரியே 100 ஸ்பீட்ல வந்தா கூட அவங்க பயப்பட மாட்டாங்க. ம். சிவன் எங்க இருப்பார்? அங்க இருப்பார். சுடுகாடு. சிவன் எங்க? சுடுகாடு. அவர் எதை எதை இட்டுக்கிறார்? சாம்பல். நம்ம விபூதியா எடுக்கிறது வேற விபூதி. ஆனா அவர் யூஸ் பண்ற சாம்பல் வேற. அதனால பயம் இல்லாத ஒன்று. சிவனோட ரூபமே, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட இதுவே ஒரு மாதிரி விகாரமா இருக்கும். ரொம்ப உக்கிரமா இருப்பார். ஓகே. ரொம்ப உக்கிரமா இருக்கும். அதனாலதான் அந்த தாண்டவம் நான் சொன்னேன் இல்லையா, அதுல அப்படியே சிவன் ஆடுற மாதிரி இருக்கும். சிவன் டான்ஸை கேட்டாலே, கண்டம்னு சொல்லக்கூடிய இந்த டான்ஸை கேட்டாலே வேற ஒரு உலகத்துக்கு போயிடலாம். இதை பண்ணாலே எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சிவபெருமானை பத்தி ரொம்ப நிறைய விஷயம் சொன்னீங்க. நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.